மின்சாரத்தினுடைய தேவைகளை பற்றி சொன்னாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஓன் ஜெனரேஷனு, அதே போல ஒன்றிய அரசினுடைய தொகுப்புல வாங்குறது, மத்திய தொகுப்புல வாங்குறது, பிரைவேட்ல பர்ச்சேஸ் பண்றது, இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஆண்டுக்காண்டு உயரக்கூடிய அளவிற்கான நம்முடைய மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவது, அதே போல மத்திய தொகுப்பிலிருந்து நாம் பெறுவது, தனியாரிடமிருந்து பெறுவது, இது எல்லாம் வந்து சேர்த்துதான் நம்ம அதுக்கான பணிகளை முன்னெடுக்கிறோம். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அதிகபட்சம் வந்து 21,307 மெகாவாட் வந்து அதிகபட்ச உச்சபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கு ஒரு நாள்ல. நாங்க இது வந்து இப்ப ஏதோ புதுசா ஏற்பட்டது இல்ல, இது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த 21,307 ஏற்பட்டுருச்சு. இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு கூட உயரல. 2020-21 பாத்தீங்கன்னா 16,481 மெகாவாட்டா இருந்துச்சு. அது அப்படியே படிப்படியா உயர்ந்து 21-22 17,916 மெகாவாட் 96 மெகாவாட், 22-23 18,053 மெகாவாட், 23-24 19,409 மெகாவாட், 24-25 20,830 மெகாவாட், 25-26 இப்ப 21,307 மெகாவாட். இப்ப இந்த கவுண்டிங்க்கு முன்னாடி இதுதான் ஆண்டுதோறும் படிப்படியா உயர்ந்து நம்முடைய மின் தேவை அதிகரித்திருக்கின்றன. இந்த மின் தேவை அதிகரித்ததற்கேற்ப நாம் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கோம். இன்னொன்று ரொம்ப விவரமா காலையில் ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதாவது வந்து மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்கு. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டு நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் வந்து நமக்கு சப்ளை பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்குறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள். யார் சப்ளையர், கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்ப இருந்தாலும் சரிதான், முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குறோம். இன்னொன்னு ஷார்ட் டேர்ம்ல வந்து நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. அதே போல வந்து மீடியம் டேர்ம்ல நம்ம டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. லாங் டேர்ம்ல டெண்டர் போட்டு வாங்குறது இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம்னா ஒரு வருஷத்துக்குள்ள தேவையானதுக்கு நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கலாம். இந்த வருஷம் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. மீடியம் டேர்ம்னா 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை நம்ம டெண்டர் போட்டு வாங்கிக்கிறது. லாங் டேர்ம்னா 5 வருஷத்துக்கு மேல நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக்கிறது. இதுதான் மின்சார வாரியத்தினுடைய நடைமுறைகள். இன்னைக்கு காலையில வந்து மின்துறை அமைச்சர் சொல்லும்போது வந்து லாங் டேர்ம்கான பர்ச்சேஸ்க்கான வேலைகளுக்கு நாங்க இப்ப தொடங்கி இருக்கோம், விரைவில் அதுக்கான பணிகளை மேற்கொள்ள போறோம்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை அதாவது ஒரு வகையில் நமக்கு வந்து அதிகமான தேவைகள் வந்து சம்மர்ல தான் இருக்கு. கோடை காலங்கள்ல தான் நம்முடைய உச்சபட்ச மின் தேவைகள் இருக்கும். இப்போ 2 மாசங்கள் அதிகபட்சம் போனா ஒரு 2.5 மாசம் 3 மாசம் 2 மாசங்கள் தான் அதிகபட்சம் நம்ம எடுத்துக்க முடியும். ஏப்ரல் மேல எடுத்துக்கலாம். அதனால அந்த காலகட்டங்களுக்காக அந்த 2 மாசத்துக்காக நீங்க லாங் டேர்ம்னு போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு டெண்டர் போகணும். இப்ப அந்த லாங் டேர்முக்கான கட்டணத்தை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு நினைச்சோம்னா மின்சாரமே நம்ம அவங்க கிட்ட வாங்கலனா கூட அவங்களுக்கான பிக்சட் சார்ஜை கொடுக்கணும். நம்ம என்ன டெண்டர் கண்டிஷன்ல போட்டிருக்காங்களோ அந்த பிக்சட் சார்ஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால சம்மர்ல கூடுது, அந்த 2 மாசம் கூடுது, 15 நாள் கூடுது, 1 மாசம் கூடுது அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம இந்த 4-5 ஆண்டுகள் எப்படி நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வாரம் தேவை அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா அந்த 1 வாரத்துக்கான பர்ச்சேஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், அதை மட்டும் டெண்டர் போட்டோம். 1 மாசத்துக்கு தேவைன்னா அதை 1 மாசத்துக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். இல்ல 60 நாட்களுக்கு தேவைன்னா 60 நாட்களுக்கான டெண்டர் மட்டும் போட்டோம். அப்படி போட்டா கூட எந்த இடங்கள்லயும் அதிகமான விலைகள் நம்ம கொடுக்கல. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்லயே என்ன ஆவரேஜ் ரேட்டுங்கிறதுலாம் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. மினிமம் ரேட் அதுல எவ்வளவு இருக்கு என்னங்கிறதையும் பாத்தீங்க. அதனால வந்து எந்த இடங்களையும் நம்ம கூடுதலான விலைகள் கொடுத்து மின்சாரத்தை வாங்கப்படவில்லை. குறிப்பா இன்னும் ஒண்ணு, இந்த மின்சாரத்துல வந்து அவர் சொன்ன அந்த தோணி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதான் அந்த மின்சார கொள்முதல்ல மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதுல வந்து லீக்கேஜ் இருக்கு, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், இப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பையும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது தனியார்ட்ட வாங்குறது எல்லாமே டெண்டர் தான். யாரு வேணாலும் டெண்டர் போடலாம். ஒண்ணு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன பிரைஸ் கோட் பண்றாங்களோ அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கிட்டா அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கலன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால அதை வந்து மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும், எப்படி கடந்த காலங்கள் அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.